வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நான் தான் போற முடிச்சு வச்சேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்டார்மி டேனியல்ஸ் புகழ் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து காமன் சென்ஸே இல்ல, நைட்டு ஃபுல்லா நான் தான் பேசி அட்வைஸ் பத்தி அவங்களுக்கு வந்து போற முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல எல்லாருமே காணொலி போட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 காணொலிலாம் போட்டாரு. ஆனா பாரி அவர்கள் எனக்கு வந்து காணொலி இதை பத்தி வந்து போடலன்னு எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. இது குறித்து வந்து எல்லாம் அவர்கிட்ட வந்து கேள்வியாக எடுத்து வச்சுக்கலாம். வணக்கம் பாரி அவர்களே. வணக்கம். சோ முதல்ல இந்த டொனால்டு ட்ரம்போட ட்வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போற நிறுத்துறன்னு சொல்றது வேற, ஆனா வந்து காமன் சென்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிஜேபி காமன் சென்ஸ் இல்லன்னு சொல்லல, பட் அதோட மீனிங் வந்து நீங்க காமன் சென்ஸ் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமன் சென்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்ல அமெரிக்கா சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே எழும். என்னன்னா வந்து தான் ஒரு பெரிய புடுங்கி அப்படிங்கிறதை நிறுவுவதற்காக டொனால்டு ட்ரம்ப் செய்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. இரண்டாவது, டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு இமேஜ் வந்து அமெரிக்கன் பாலிடிக்ஸ்ல இருக்கு. போர்களை நிறுத்த வந்த மேதை, போர்களை வந்து அவர் தவிர்த்துருவார் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹைப் வந்து அவரோட எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே கொடுக்கப்பட்டது. அந்த ஹைப்புக்கு படி அவர் நடந்துகிட்டாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த ஹைப் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா உக்ரைன் ரஷ்யா போரை வந்து முடிவுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ட்ரம்புக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இருக்கலாம். ஆனா உலகம் முழுக்க அவர்கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் இஸ்ரேல் போரை வந்து அவர் வந்து முடிவுக்கு கொண்டு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் நியூட்ரலா செயல்படுவாருன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாரும். ஆனா டொனால்டு ட்ரம்ப் பத்தி முன்னாடியே அறிந்தவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் கண்டிப்பா இஸ்ரேலுடைய கைப்பாவையா தான் செயல்படுவாரு, இஸ்ரேல் காலில் விழுந்து கதறுவாரு, அழுவாரு, கட்டி பிடிச்சுக்குவாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இஸ்ரேலுக்கு தான் வந்து ஒரு சிஞ்சக் அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாப்புல. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து அதை பத்தியே யோசிக்காம, அதை பத்தியே பேசாம முழுக்க முழுக்க இஸ்ரேலுடைய சால்ராவாக பேசி கொண்டிருந்தார், செயல்பட்டு கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட இஸ்ரேல் வந்து முழுமையான இனப்படுகொலையே பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அமெரிக்கா வந்து செயல்பட்டுச்சு. ஒரு படி மேல போய் அந்த பாலஸ்தீனத்தை எடுத்து அமெரிக்கா மெயின்டைன் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, இந்த மாதிரிலாம் போட்டு, அதாவது என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட்டை வந்து அமெரிக்கா கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ இதனால வந்து ஆக்சுவலா ட்ரம்ப்புடைய பேர் வந்து கொஞ்சம் அந்த உலகத்தை ரட்சிக்க வந்த அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து அடி வாங்கி கிடக்கு. இந்த அடி வாங்கியிருக்க டைம்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் தொடங்குறதுனால அதுல விட்ட பேரை இதுல நம்ம வந்து நிரப்பிடலாம் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து இதுல ஓவரா இன்வால்வ் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அமெரிக்க ஊடகங்களாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்கல இருக்குன்னா, இது ஆக்சுவலா அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாதா அப்படின்னா இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா ஒரு பழைய காணொலி, அது இங்க போட முடியுமான்னு தெரியல, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காணொலி வந்து எனக்கு தெரிஞ்சு 2012-13 அந்த டைம்ல வந்துச்சு. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே அணு ஆயுத நாடுகள். இந்த அணு ஆயுத நாடுகளுக்குள்ள சண்டை வந்துச்சு, அவங்க மாறி மாறி அணுகுண்டுகளை போட்டுக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா, இந்தியா கிட்ட எவ்வளவு அணுகுண்டு இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட எவ்வளவு அணுகுண்டு இருக்குங்கிற அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணி எல்லா அணுகுண்டும் போடல, அவங்க வச்சிருக்கக்கூடிய அணுகுண்டுகள்ல 10% அணுகுண்டுகளை போட்டாவே உலகம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் இந்தியா அழியும். ஆனா அதுக்கு அடுத்து இந்த இதுல வந்து கிளவுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளவுட்ஸ், அந்த இது, அதாவது அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கும் பொழுது அதுல புகை மண்டலம் உருவாகும், பெரிய அளவு உருவாகும். அந்த புகை மண்டலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் புகை மண்டலமா இருக்கும். அந்த புகை மண்டலம் அந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னா அது ஐரோப்பால ஒரு விவசாயியோடைய விவசாய நிலத்துல வந்து சூரிய ஒளிய மறைச்சிரும். கண்டிப்பா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் வந்து அழிஞ்சிரும், டைனோசர் மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட அந்த மேகமூட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மாசங்களுக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மாசமோ 7 மாசத்துக்குமோ இருட்டாயிரும், சூரிய ஒளி வந்து வராது. சூரிய ஒளியோடைய தன்மை ரொம்ப கம்மியானனால உங்களுக்கு செடிகளுடைய உற்பத்தி வந்து குறைஞ்சு கடைசியில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உணவு தட்டுப்பாடுங்கிறது உலகம் முழுக்க ஏற்பட்டுரும். அப்படி உணவு தட்டுப்பாடு உலகம் முழுக்க ஏற்படும் பொழுது இந்த போர் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியாத ஒரு ஐரோப்பிய விவசாயியும் கூட பட்டினிலையும் பஞ்சத்திலையும் அடிபடுவாரு. ஒன்ஸ் பட்டினி பஞ்சம்னு வரும்பொழுது இதோடைய செயின் ரியாக்ஷனா உலகத்துல வெவ்வேறு நாடுகள்ல போர் வர தொடங்கும். இது வந்து உலகத்தையே அழிச்சிரும். அப்ப இந்த 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு அணு ஆயுத போர் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எதுக்கு அந்த காணொலி சொல்லப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும், இல்ல வந்து அந்த அணு ஆயுத சக்திகளாக அது வளர்ந்து வருவதை விரும்பாம தான் அந்த காணொலி வந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மென்டாலிட்டி. ஆமா, அந்த மென்டாலிட்டி தான் அந்த காணொலி இருக்கும். ஆனா அதுல சொல்லப்பட்ட கருத்து உண்மை.
உண்மையாவே அணு ஆயுதத்தை தூக்கி போட்டா இந்த பிரச்சனைகள் வரும். ஆனா இந்தியா கிட்ட ஒரு பாலிசி இருக்கு. அந்த பாலிசிங்கிறது என்னன்னா, நம்ம கண்டிப்பா அணு ஆயுதத்தை நாங்கள் முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு பாலிசி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எந்த மாதிரியான பாலிசியுமே பாகிஸ்தானுக்கு கிடையாது. ரெண்டாவது, பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ராணுவம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அளவுக்கு மேல இந்தியாவுடைய போர் சூழல் என்பது நெருங்கி வரும் பொழுது பாகிஸ்தான் அவர்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அதுவும் நிலையில்லாத ஒரு கவர்மெண்ட் இல்லையா? நிலையில்லாத கவர்மெண்ட், அவன் மாட்டு எசக்கு புசக்கா யோசிச்சுட்டு ஏதாவது பண்ணி விட்டு போயிட்டானா பாதிப்பு வந்து நமக்கு அதிகம். இன்னொன்னு என்னன்னா, இந்தியா வந்து அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடு. இன்னைக்கு உலகத்திலேயே முதன்மையான பாப்புலேஷன் கொண்ட நாடும் இந்தியா தான். நம்ம சீனாவெல்லாம் ஓவர்டேக் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. சீனாலாம் இப்ப கிடையாதுங்க, நம்ம தான் கான்ட்ரிபியூட் கூட பண்ணிருக்கலாம். ஆமா, நீங்க நிறைய பேர் இந்த லாக்டவுன் போட்டதுல இருந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி தொலைச்சிட்டீங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் ஒரு இந்த தேச பக்தியோட தான் அவர் வந்து ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இதை நீங்க பாராட்டி ஆகணும். ஏன்னா உங்களை திட்டுறாங்களே, நீங்க போர் வேண்டாம்லாம் சொன்னீங்கன்னா உங்களையும் திட்டுறாங்களே. சொல்றேங்க, மக்களுக்கு அதான் பிடிக்குது. எங்க வீட்டுல திட்டுறாங்க தெரியுமா உங்களால. பாரி எத்தனை வாட்டி அட்வைஸ் பண்றாரு, எல்லாரும் முடியும் சொல்றாரு, அதெல்லாம் கேட்காம நீ பாட்டி இப்படி இருக்கீங்க. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க இன்னும் வந்துட்டு நீங்க வந்து சில பேரை ரோல் மாடலா எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவங்கள மாதிரியே வாழணும்னு நினைக்கிறது ஏற்க முடியாது என்னால. சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. ரைட். சோ அதான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணுங்க. அன்னைக்கே அந்த பிங்க் சட்டைன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம. சரி, ஓகே, ரைட். இப்ப பாப்புலேஷன் டென்சிட்டில நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், பாப்புலேஷன்லயும் நம்பர் 1 நம்ம தான் இருக்கும். ஆமா. சோ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஆமா, இது என்னன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆமா, இருங்க சொல்லிடுவோம். வாழ்க்கையை வந்து இலகுவா என்னால நம்ம கையில ஒண்ணும் கிடையாது. நம்ம நிப்பாட்டுங்கன்னு சொன்னாலும் கத்துறாங்க. அதான் சரி சொல்லிடுவோம். இப்ப என்னன்னா, இந்தியாவுடைய அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியும் நமக்கு ரொம்ப அதிகம், முன்னாடி இருந்தே நமக்கு அதிகம். அதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து நெருக்கம், மக்களுடைய ஜனத்தொகை நெருக்கம் என்பது இந்தியாவில் ரொம்ப அதிகம். மும்பை, டெல்லி, நீங்க சென்னை, இந்த மாதிரியான பெருநகரங்கள் எல்லாம் அது ரொம்ப 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 அதிகம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஒரு போர் சூழலுக்குள்ள போகும்பொழுது பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஒன்று நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப உக்ரைன் ரஷ்யால போர் நடக்குது, ரஷ்யா வந்து ஒரு குண்டத்துக்கு போடுது உக்ரைன்ல அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா அந்த ஒரு ஏவுகணைக்கு எத்தனை பேர் சாவான்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் 25 பேர் சாவான் அந்த ஏவுகணைக்கு, ஆவரேஜா. அதே மாதிரி ஒரு ஏவுகணைய இந்தியா மாதிரியான ஒரு பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்க நாட்டுல ஒரு முக்கிய நகரங்கள்ல அடிச்சா இங்க சாவு எண்ணிக்கை 1500ல நிக்கும். ஒரு ஏவுகணைக்கு எல்லாமே ஒரு ஏவுகணைக்கு 1500 பேர் 2000 பேரும் சாவான். பொருள் சேதம்ங்கிறது விட்டுருங்க, இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கனால இந்த உயிரிழப்புங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்க உள்ள வரக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் நாங்கள் தடுத்துருவோம் அப்படின்னா சொல்லலாம், அதெல்லாம் கேட்கறதுக்கு நன்றாக இருக்கும். சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம வர்ற ஒவ்வொரு ஏவுகணையும் தடுத்துட்டோம் இது பண்ணிட்டோன்னு. அது அப்படி ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. போர் ரொம்ப நாளைக்கு நடக்குது அப்படின்னா இது வேற மாதிரியான கான்சிக்வன்சஸை உருவாக்கும். அப்ப அதுல இழப்பு என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் உலகத்துல அளவுல இருக்கக்கூடிய இந்த அமைதி சார்ந்த பேச்சாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு. ரெண்டாவது, இந்தியா வந்து இந்த பாப்புலேஷன் காரணமாகவே இட்ஸ் ஏ குளோபல் மார்க்கெட். இந்தியாவுடைய மார்க்கெட் சந்தை பொருளாதாரம்ங்கிறது அளவுக்கு அதிகமானது. அந்த சந்தை பொருளாதாரம் சீனாவுக்கும் தேவைப்படுது, இன்க்ளூடிங் பாகிஸ்தானுக்குமே அந்த சந்தை பொருளாதாரம் தேவைப்படுது. ஏன்னா பாகிஸ்தானுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் நிறைய, காய்கறிகள், அப்புறம் வெங்காயம், இந்த மாதிரியான பெரிய பெரிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் அவங்களுக்கு பேசிக்கான மார்க்கெட்டே, இந்தியாவுக்கு தான் அவங்க அனுப்புவாங்க. இப்ப இது எல்லாமே தடைபடும் பொழுது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் உலக நாடுகளுக்கு ஏற்படுது, வணிக ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுது. இன்னொன்னு, இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய டெக் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு லேபர்ஸ் அதிகமா வச்சிருக்க நாடு. ஃபுல்லா அவுட் சோர்சிங் ஜாப்லாம் இங்கதான் இருக்கு. அப்ப பெரிய அளவு டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் அவங்க பிரான்சஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கால் சென்டர் அப்படிங்கிற இதுவும் நிறைய இருக்கு. இதுல 100 விதமான தொழிலும் நம்ம ஊர்ல தான் அதிகமா நடக்குது. அது உலக நாடுகள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. காடு மேல இருக்கக்கூடிய 16 நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இங்க மட்டும் நடக்கல, இங்க இருந்து வெளிநாடுகள்ல அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து மும்பை மற்றும் டெல்லியில அதிகமாயிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து சரியா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நமக்கும் பெனிஃபிட், இதன் மூலமா இது பண்றேன். இப்ப ஒரு டெக் கம்பெனி இதெல்லாம் வந்துட்டு போர் சூழல்ல ஒரு நாடு இருக்கும்போது அவன் ப்ராஜெக்ட்ஸ் இங்க கொடுப்பானா? இந்தியாவில போர் சூழல் இருக்கு, அந்த கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. டெக் மட்டும் இல்ல, எல்லாருமே டெக் மட்டும் இல்லைங்க, எல்லா கம்பெனிஸும். ஒரு கார் வியாபார கம்பெனி எல்லாம் வந்து ஃபேக்டரி அவுட்லெட் இங்க போடுறதுக்கு யோசிப்பான்.
அப்ப ஒரு போர் சூழல்ங்கிறது தொடர்வதுங்கிறது வந்து எந்த நாட்டுக்குமே நன்மை பயக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதை தான் வந்து நம்ம சொல்லிட்டே வரோம். இப்ப இதெல்லாத்தையும் மனசு வச்சுக்கிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்காவுக்கு வருவதுங்கிறது ஓகே, அதுல வந்து நம்ம வந்து அது தப்பு நம்ம சொல்லல, ஏத்துக்கொள்ற விஷயம். பட் ஆனா இந்த எண்ணத்தை பயன்படுத்தி அமெரிக்கா செய்யல ட்ரம்ப் என்ன பண்றாப்புல அப்படின்னா, தான் ஒரு பெரிய புடுங்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து இங்க உருவாக்க பாக்குறாரு. என்னன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுல மத்தியஸ்தரா அமெரிக்கா உட்கார்ந்துருக்கு. இங்க வந்து பங்கு பெறுறது தனிப்பட்ட நபர்கள் கிடையாது, ஒரு பெரும்பான்மை சமூகங்களை இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அவங்க உட்கார்ந்து அந்த அமைதி பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய நாடுகள் இவைகள். அப்ப அந்த அந்த ஒரு ட்வீட்டுங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு மேனர்ஃபுல்லா இருக்கணும், புரியுதுங்களா? பட் ட்ரம்ப்போட ட்வீட் வந்து ஒரு திமிரு பிடிச்ச ட்வீட்டா தான் இருக்கு. வந்து வித் காமன் சென்ஸ் அவங்க வந்து முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன காமன் சென்ஸ் இல்லாம தான் சண்டை போட்டாங்களா? அப்ப அது என்ன சொல்லுவேன்னா, முட்டாள்தனமே அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அது காமன் சென்ஸோட நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி. சின்ன பசங்க சண்டை போட்டு இருந்தாங்க, அண்ணன் வந்து அது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குற மாதிரி ட்ரம்ப் பேசுனது வந்து யாருமே விரும்புற, அது வந்து பெரிய புடுங்கித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இது வந்து என்னன்னா உண்மையாவே அமைதி பேச்சுவார்த்தை விரும்பக்கூடியவர்கள் இதுல இருந்து வர்றதில்ல. நம்ம என்ன அமெரிக்கா சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கணும்னா, இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை பண்ணுச்சு, இவங்களுடைய போர்னால உலக நாடுகளுக்கும் பாதிப்பு, உலக அமைதிக்கும் பாதிப்பு, இயற்கைக்கும் பாதிப்புங்கிறத எல்லாம் எடுத்து நாங்க பேசணும். அது அமெரிக்காவுடைய மீது நம்பிக்கை வைத்து இந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும்ங்கிற ஒரு முடிவுக்கு நாங்களும் அதுல இன்வால்வ் ஆகி தீர்த்து வைப்போம்னு ஒரு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அதன் அடிப்படையில் அந்த போர் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்திருக்கு. சீஸ்ஃபயர்னா போர் நிறுத்தம் கிடையாது, ஆயுதங்களை மௌனிப்பதுங்கிறது தான் சீஸ்ஃபயர். நான் தாக்க மாட்டேன்பா, அவனும் தாக்க மாட்டான்பா அப்படிங்கிற அந்த ஒரு வெர்பல் அக்ரிமெண்ட் தான் அது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ட்வீட் வந்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து சில மணி நேரங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அதுக்கு வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் குறை சொல்றதா, பாகிஸ்தான் ராணுவத்தை குறை சொல்றதாங்கிறதுல பிரச்சனை இருக்கு. ரீசன் என்னன்னா, நம்ம அளவுக்கு ராணுவத்துக்கு கட்டுப்பட்ட, அதாவது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ராணுவம் பாகிஸ்தான் கிடையாது. இப்ப நம்ம பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் தான் வந்து சீஃப் அத்தாரிட்டி, அவங்க சொல்றது கேட்பாங்க முப்படைகளும், அந்த மாதிரி அவங்க இல்ல அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அவங்க சொல்றத அந்த ராணுவம் வந்து பெரிய அளவுல கேட்காது. ரீசன் என்னன்னா, ஒவ்வொரு ராணுவத்திற்கும் ஒரு அந்த உந்து சக்தின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப இந்திய ராணுவம்ங்கிறது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள அது உந்தப்படும். இவங்க போய் தாக்குன்னா அவங்க தாக்குவாங்க, இங்க பிளான் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க, இது வேற. ஆனா பாகிஸ்தான் ராணுவத்துடைய அந்த உந்து சக்தி வந்து அங்க ரிலீஜியன் இருக்கு, மதம் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு உளவியல் இருக்கு. அப்ப அந்த உந்து சக்தி வேறையா இருக்கும் பொழுது இவங்க என்ன நிப்பாட்ட சொல்றது, தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இருக்கக்கூடிய சில கமாண்டர்ஸ் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு சான்றா வந்து பாத்தீங்கன்னா, அந்த தீவிரவாதிகள் அந்த கொன்னாங்கல்ல இந்த அட்டாக்ல, அதுல அந்த சமாதியில எல்லாம் போயிட்டு அந்த பாகிஸ்தான் பிளாக் போட்டு சல்யூட் எல்லாம் எப்படி நீங்க பாக்கணும் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய அந்த போராட்ட இயக்கங்களும் வேறு வேறு நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அது ஒரு மாதிரி இன்டர்லாக்கிங் கனெக்ஷன்ல தான் அது இருக்கும். இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன் ராணுவத்துக்கு போவான், ராணுவத்துல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணவன் தீவிரவாதி மாறுவான். இந்த மாதிரிலாம் அங்க ஒரு அந்த கிரே ஏரியா தான் இருக்கும். இது ஏன் அங்க உருவாச்சு அப்படின்னா, அது அவங்களா உருவாக்கிக்கல. நீங்க அந்த பிளேமை தூக்கி நம்ம வந்து மனிதர்கள் மேலே போடக்கூடாது. அது வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அங்க ரஷ்யாவோட அந்த நடந்த அந்த போர் தாக்குதல் இந்த நேரங்கள்ல எல்லாம் இது உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப நீங்க தாலிபான்கள் யார் உருவாக்குனா, ரஷ்யாவோட ஆக்குபேஷனை இது பண்றதுக்காக அமெரிக்காவோட ஃபண்டிங்ல தான் உருவாச்சு. இதே மாதிரி அமெரிக்காவோட ஃபண்டிங்லயே நிறைய தீவிரவாத இயக்கங்கள் உருவாகி கிடக்குது. நம்ம முன்னாடியே நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கோம். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம்லாம் வந்து முழுக்க அமெரிக்காவுடைய விருப்பத்திற்கு ஏற்படத்தான் செய்யும். ஏன் ஐஎஸ்ஐஎஸ் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல ஒரு நாள் கூட தாக்குனதில்ல ஐஎஸ்ஐஎஸ்? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுதான் இந்த ஜியோ பாலிட்டிகல்ஸ், இந்த அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உலக அரசியலை புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை நீங்க அணுகணும். பாக்குற மாதிரி நீ கீழ இருந்து பாக்காத, தயவு செஞ்சு உன்னோட இதுல ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில இருந்து பாரு, ஈகிள் ஐ வியூல பாரு. இதான், அதாவது ஒரு கொஞ்சம் நடக்கிறத கொஞ்சம் பொதுவா இருந்து உன்னை எதுக்குள்ளும் உட்படுத்திக் கொள்ளாமல் நீ பொதுவா உலக அரசியலை நீ கவனிச்சினா தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உன்னால துல்லியமாக கணித்து சொல்ல முடியும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் கேட்க வரேன். எங்க நாஸ்ட்ராடாமஸ் வழியில வந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2022 சொல்லுங்க ஒரு கிளிப் ஒண்ணு ஆட்டுக்குட்டி வேணா கொடுத்துட்டா இல்லங்க. 2022 நம்ம தமிழா சேனல்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க போல. அதுல வந்து இப்ப நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதுல இது நீங்க வந்து அதை பெருமைப்படுறதா இல்ல எப்படின்னே சொல்ல முடியும். இது நடக்க கூடாதுன்னு நான் கதறிக்கிட்டு இருக்கேங்க. வேடா இருந்தது பாரு அதை பாக்குறதுக்கு. நான் பாருங்க, இப்ப எவன் எல்லாம் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 அப்டேட் கொடுத்துட்டு இருக்கானோ, இவன் எவனுமே 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடியோ அடுத்த என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க சொன்னது கிடையாது, பதிவு பண்ணவும் மாட்டானுங்க. ஆனா நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதையும் மீறி நீங்க அதை புரிஞ்சுக்க, என்ன ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது தெரியும்.
புதுசா ஃபாலோ பண்ணவங்களுக்கு நிறைய தெரியாது. நான் என்ன சொல்லி என்ன நடந்திருக்குன்னா அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. டிமானிட்டைசேஷன் வர்றதுக்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு ஏதோ பிரச்சனையாக்கு உள்ள போகுது, அதை வந்து ஏதோ தடை செய்ய போறாங்கன்னு நான் வந்து பேசியிருக்கேன், பதிவு செஞ்சிருக்கேன். அதை நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு இந்தியாவில வந்து டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு. 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டையும் நிப்பாட்டி புழக்கத்துல இருந்து எடுத்தாங்க. அது எல்லாம் நடக்கும். அதையும் நான் சொல்லியிருப்பேன். அது புழக்கத்துல இருந்து எடுப்பதனால இந்தியாவில பொருளாதாரமோ இல்ல வந்து லஞ்சமோ இது ஒழியாது. அதெல்லாம் இதை வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி நான் ப்ரெடிக்ட் பண்ணேங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சில படங்கள்ல இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டை தடை செஞ்சா இந்தியா பொருளாதாரத்துல முன்னேறும்ங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பிச்சைக்காரன் உட்பட. பிச்சைக்காரனே சங்கருடைய அந்த ஒரு சிவாஜி படத்தோட எண்டுல போய் பாருங்க, அது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள்ல இந்த இன்ஃபர்மேஷனை மறைமுகமா சப்கான்சியஸா இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜில் ஜங் செக்னு ஒரு படம் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். அந்த கதையில என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து 10,000 ரூபா நோட் எடுத்து கொடுக்குற மாதிரி 10,000 ரூபா காசு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். ஆனா அதுல வந்து 10,000 ரூபாயே ஒரு 100 ரூபா கட்ட எடுத்து கொடுப்பாரு. ஓகே, ஆர்ஜே பாலாஜி தான் தெரியல, பட் ஆர்ஜே பாலாஜி தான். ஓகே, அதுல கட்ட எடுத்து வைப்பாரு. அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஆடா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீன் வந்து வலிந்து திணிச்சிருக்கேன். ஏன்னா 10,000 ரூபா காசு அப்படின்னா 1000 ரூபா நோட்டா தான் வைக்கிறதுக்கு தோணும், ஈஸியா இருக்கும். ஆனா வேணும்னே வந்து 100 ரூபா கட்டா வந்து இவ்வளவு பெரிய கட்டா அப்படி தூக்கி கொத்தா வைக்கிற மாதிரி ஒரு சீனை வேணும்னே வைக்கிறாங்கன்னா சப்கான்சியஸா 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டுக்கு ஏதோ ஆக போகுதுங்கிறத நான் கணித்தேன். ப்ரெடிக்ஷன். இந்த ப்ரெடிக்ஷன்ல நான் என்ன சொன்னேன், இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. எல்லாரும் இப்படி திரும்பி பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி போட்டதுல அந்த கமெண்ட்ஸ்ல கீழே போய் பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பதிவு எல்லாரும் திட்டி வச்சிருந்தாங்க, இதெல்லாம் என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னமோ இதுல இருக்குது போல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதே போல 2020 நமக்கு பெரிய ஒடுக்குமுறை வரும். 2020 உலகத்தை முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுல எடுப்பாங்க. உலகம் முழுக்க அவனுடைய கட்டுப்பாட்டை கேட்டு செயல்படும் சொல்லியிருந்தேன். கொரோனா லாக்டவுன் 2020 எல்லா பக்கமும் வந்துச்சு. இந்த 2020 இருக்க இந்த விஷயத்த நான் எப்ப சொல்லியிருந்தேன்னா, கிட்டத்தட்ட 2016 அந்த டைம்லயே நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு இது பண்ணு. அதுக்கப்புறம் வேக்சின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க ஃபாலோ பண்ற ஆட்களுக்கும் கூட தெரியும். கொரோனா வேக்சின் வந்து கட்டாயப்படுத்தி போடப்படும் பொழுது நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, ஹார்ட் பிரச்சனைகள் வரும், மூளையில வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், தயவு செஞ்சு இது கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியா காணொலிகள் போட்டேன். அந்த காணொலிகள்னால நிறைய எதிர்ப்புகளையும் நான் சம்பாதிச்சேன். அந்த நேரத்துல அரெஸ்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு பிரஷரும் கொடுத்தாங்க, த்ரெட்டும் கொடுத்தாங்க. அதையும் மீறி உங்ககிட்ட கொரோனா தடுப்பூசிக்கு அரசாங்கம் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னோம். வட இந்தியாவிலாம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு அங்க கோர்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி வந்து கட்டாயம் இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இங்க நம்ம கிட்ட என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தி திணிச்சாங்க. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் நீ போட்டாதான் உள்ள வரணும்னு சொன்னாங்க. அப்பவே சொன்னேன் சைடு எஃபெக்ட் உண்டு, நம்பாதீங்கன்னு சொன்னேன். எல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. அன்னைக்கு நமக்கு எதிராக எத்தனை பேர் காணொலி போட்டாங்க. அதெல்லாம் மீறி நீ என்ன சயின்டிஸ்டா, நீ என்ன டாக்டரான்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதையெல்லாம் மீறி இல்ல நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உலக அரசியல பாருங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஆமா போட்டா சைடு எஃபெக்ட் உண்டுன்னு அவன் கைவிரிச்சிட்டு போயிட்டானா இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு நான் முன்கூட்டியே வந்து கதறிட்டு இருந்திருக்கேன். உடனே அமானுஷன் எடுத்து போறாங்க பாரு. இது நீங்க வந்து கரெக்ட்டா கனெக்டிங் தி டாட்ஸ் உலக அரசியலை புரிந்தால் உங்களால் இதை சொல்ல முடியும், இதை தெரிந்து நீங்கள் செய்யலாம். நான் தான் சொல்றேன், உலக அரசியலை பார்த்துட்டே இருங்க. இந்த இதெல்லாம் வச்சு சொல்றதுல தான் என்னால 2022லயே 2025 ஒரு பெரிய போரை கொண்டு வருவதற்கு, உலக போரை கொண்டு வருவதற்கு எல்லாவித நகர்வுகளும் நடக்கிறது அப்படிங்கிறேன். அதுலயுமே நான் தெளிவா சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு போர் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். போரை விரும்பாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த போர் வரும் அப்படின்னா உங்களை தான் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. 1000 நியாய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லப்படும். அதுல என்ன பண்ணி ஆமாம்பீங்க, போரை விரும்புவீங்க. ஆனா அட் த எண்ட் பாதிப்புக்குள்ளாக போறது யாரு? நீங்க தான். சோ இந்த படம், கேம்ஸ், போன் கேமா இருக்கட்டும், பிளே ஸ்டேஷன் கேமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த போர் கேமே அதெல்லாம் குள்ள சப்கான்சியஸா நிறைய விஷயங்கள் உங்களிடம் கடத்தப்படுகிறது. அதை செய்யக்கூடிய குழு அதை சொல்லிட்டு செய்யுது. ஏன்னா அவனோட பிலீஃப்ல அது ஒண்ணு இருக்கு. அவன் பிலீஃப்ல அதை சொல்லிட்டு செஞ்சா அந்த பாவம் அவனுக்கு வந்து சேராது, நீங்க தெரிஞ்சேதான் அதை செய்றீங்க அப்படின்னு ஆயிப்போம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் செய்யறவனுக்கு, இதை செய்யறவனைத்தான் நம்ம வந்து இலுமினாட்டின்னு சொன்னோம், சிரிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னால அதை மறுக்கவே முடியாது. எல்லா செயல்பாடுகளும் கண்ணு முன்னாடி தெரியுது உனக்கு. அதை நீ இக்னோர் தான் பண்ற. இப்ப என்னன்னா, நீ சிரிப்ப அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைம்ப, ஆனா கொஞ்சம் நீ நூல் பிடிச்சி தேடிப்பாரு. எல்லா விஷயத்திலையும் டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தேடிப்பாரு, அமெரிக்கால இப்ப நடக்கிறது என்னன்னு தேடிப்பாரு, உலக போர்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கான காரணங்கள் என்னன்னு தேடிப்பாரு.
சரி, கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வந்துச்சு. கிரிப்டோ கரன்சி எப்ப எவனாவது உங்ககிட்ட சொன்னானா? அதை நம்பாதீங்க, அது கண்டிப்பா கிராஷ் ஆகும். கிரிப்டோ கரன்சியை நம்பி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுல இவ்வளவு சம்பாரிச்சேன் அவ்வளவு சம்பாரிச்சேன்னு சொல்லுவானுங்க, நம்பாதீங்க. நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? வாய்க்கரிசி போட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்குது. இது உங்களுக்கு என்னால முடிஞ்சது என்னன்னா, உங்ககிட்ட வந்து தகவல்களை கடத்த முடியும். அதை நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க, தேடி பாருங்க. நான் சொல்றதுல இருந்து ஒரு விதை மாதிரி போடுறேன், அந்த விதைக்கு தண்ணி ஊத்தி செடியா மரமா வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நீங்க அந்த விதையை கண்டுக்காம போனீங்கன்னா அது வேற. அப்ப என்னுடைய தாட் ப்ராசஸ் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்கூட்டி கணித்து சொல்கிறேன். அப்ப இப்படி ஒரு போர் வருங்கிறத என்னால 22ஆம் வருடம் கணிக்க முடிந்தது. அதுக்கான சாட்சியும் காட்டுறேன். இப்போ ஒவ்வொன்னா இருக்குல்ல, ஒவ்வொன்னா காட்டினா அதுவே ஒரு பெரிய வீடியோ போயிடும். அதை காட்ட விரும்பல. அது நம்மளாலையும் பண்ண முடியும்ல நீங்க பண்றத? ஆமா, எல்லாராலையும் பண்ண முடியும். நான் மட்டும் இல்ல, இது மாதிரி உலகத்துல இருக்க இதை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றவங்க நிறைய பேரும் இருக்கிறார்கள். இது ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா, சுத்தி நடக்கிறத நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு அக்கறையோட நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, மக்கள் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு அக்கறையோட நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த அரசியல் உங்களுக்கு புரியும். அக்கறை இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா புரியாது. அந்த அக்கறையோட பாக்குறதுனாலதான் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறனாலதான் இதெல்லாம் நம்ம சொல்றோம். இது நான் சொல்றதுனால எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா பர்சனல் ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்கை மீறி நம்ம உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னா இதுதான் காரணம். சரி, ஓகே. இப்ப என்ன காணொலியில சொல்லியிருக்கேங்கிறத நான் போடுறேன், பாத்துக்கோங்க. எதுக்கு சண்டை போடுறோம்? உக்ரைன் எதுக்கு தேவையில்லாம போய் சண்டை போட்டுருக்காங்க? இது எல்லாமே இது தேவையில்லை. உக்ரைன் மக்கள் விரும்ப மாட்டான், ரஷ்யா மக்கள் விரும்ப மாட்டான், உலக மக்கள் விரும்ப மாட்டான். போர் சூழல் என்பது உருவாக்கப்படுவது என்பது ஒரு திட்டம். 2025 ஒரு போரை தொடங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்பது அவர்களுக்கு இருக்கிறது. அதை நோக்கி வந்து ஒரு வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை முழுசா நம்ம எதிர்க்கிறோம். அது எப்படி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, உலக மக்கள், நான் பாகிஸ்தான்காரன் சாப்பிடாதுன்னு சொல்றேன், சீனாக்காரன் சாப்பிடாதுன்னு சொல்றேன், அதே போல சீனாவில் இருக்கவன் இந்தியாக்காரன் சாப்பிடாதுன்னு சொல்லணும், ஸ்ரீலங்காக்காரன் சாப்பிடாதுன்னு சொல்லணும். எல்லாரும் ஒன்னா சொன்னா இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி சீனாவும் சரி போருக்கு ஏன் வரும்? எப்படி வர முடியும்? ஒட்டுமொத்த சீனா மக்களும் போர் கூடாதுன்னு சொல்லி சீன மக்கள்கிட்ட சொல்றாங்க, சீன அரசுகிட்ட சொல்றாங்க. ஒட்டுமொத்த பாகிஸ்தானிகளும் பாகிஸ்தானோட அரசுகிட்ட சொல்றாங்க பொழுது போர் வராதுங்க, போரை செய்ய முடியாதுங்க உலக நாடுகள். இப்ப இதுல நான் சொல்ற கருத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்டாண்ட் பண்றேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வச்சு நான் பேசல. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத மனசுல வச்சுதான் அந்த இடத்துல போய் மக்கள் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன். நான் ஜோசியம் கேட்கறேன்னு நினைக்காதீங்க. சரி, இப்போ நடந்த வரைக்கும் சொல்லுங்க. இப்போ சில இதெல்லாம் வந்து கவனிச்சிட்டு இருப்பீங்களா? சோ வரக்கூடிய நியர் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஏதாவது நீங்க மனசுக்குள்ள வச்சிருப்பீங்களா? ஆக்சுவலா என்னுடைய புரிதல் என்னன்னா, இப்ப சீஸ் ஃபயரை நோக்கி தான் நகர போகுது 2 நாடுகளும். சரி, இப்ப 2 நாடுகளுக்கு நடுவில் சின்ன சின்ன முரண் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் அதுங்கிற மாதிரி அந்த வெப்பம், அந்த தீ கணக்கு வந்து அப்படியே இருக்கு. மழை விட்டாலும் தூவானம் அப்படிங்கிற மாதிரி அது அப்படியேதான் இருக்கும். சின்ன சின்ன அட்டாக்ஸ் மேபி நடக்கலாம், இதெல்லாம் அது. ஆனா 2 நாடும் போருக்கு தயாரான இடத்துலயே தான் இருக்கும். இப்ப இந்த சீஸ் ஃபயர் நடந்ததுக்குமே அடிப்படை காரணம், இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்குனா அவங்களுடைய அட்டாமிக் ஏவுகணைகள், மிசைல்ஸ் இதெல்லாத்தையும் ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அது ஒரு மலைப்பகுதியில வச்சிருந்துருக்காங்க போல. அந்த இடத்துல வந்து இந்தியா வந்து மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த தாக்குதல் தான் பாகிஸ்தானை வந்து உடனடியாக சீஸ் ஃபயருக்கு கொண்டு. ஏன்னா அந்த இடத்த அவங்க தாக்குதல் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானால அவங்களோட ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது. அது அணு ஆயுதங்கள். அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியாம போயிருச்சு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய அளவு நஷ்டம். அதனால என்ன பண்றாங்க, உடனடியாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு போறதுதான் அவங்களுக்கு சேஃப் கார்டு. அப்படிங்கிறனால அவங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையை உடனே அவங்க இனிஷியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகும் அப்படின்னா, பாகிஸ்தான் ப்ராக்சி வார கையில் எடுக்கும். பாகிஸ்தானோட ப்ராக்சி வாரனா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த தீவிரவாத தாக்குதலா இருக்கட்டும், இல்ல இந்த மதம் சார்ந்த இதை பயன்படுத்தி சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்தியால. அதனால குறிப்பா சவுத் இந்தியால அத்தகைய தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது வந்து பிளான் வந்து பாகிஸ்தான் போடுறது இந்தியா போடுறதுன்னு இல்லை. இதுக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் போடுற பிளான் இது. அந்த பிளானை தான் நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு. அதனால முடிந்தவரை தமிழக அரசாங்கம்லாம் உங்க ஊர்ல நடக்கக்கூடிய, நம்ம நாட்டுல நம்ம ஸ்டேட்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாம்பு ஸ்குவாடு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கொஞ்சம் வரவங்களெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா செக் பண்ணி அனுப்புறது, வர வாகனங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்றது, அந்த ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ், இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் அந்த செக்யூரிட்டி மெஷர்ஸை குறிப்பா தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஹெவி பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ராக்சி வார நோக்கி தான் அடுத்து பாகிஸ்தான் நகரும். இது நம்மளுடைய கணிப்பு அசம்சன். இந்த அசம்சனை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல, இந்த அசம்சன் மீது ஆக்ஷன் எடுக்கணுமா எடுக்க கூடாதாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். நம்ம வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லணுங்கிற இடத்துல இல்ல, அரசாங்கத்துக்கு தெரியும்.
ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ராக்சி வார் இங்க என்ன நடந்திருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள்லாம் எங்கெங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு கூட்டங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான பாதுகாப்பு முகமையை வந்து உருவாக்கிடுங்க. அங்க ப்ராப்பரா வரவங்க எல்லாம் செக் பண்ணி அனுப்புங்க. பெரிய ஒரு லட்சக்கணக்காக மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்காணிப்புக்கு உட்படுத்துங்க. அந்த இடத்துல ஒரு சேஃப், ஆக்சுவலா இன்னைக்கு செய்தியும் அது வந்துருந்துச்சு. இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில வந்திருந்தது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி மெஷர்ஸை டைட் பண்றாங்க. பெரிய பெரிய கூட்டங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாநாடுல இப்ப கூட பாருங்க வன்னியர் மாநாடு நடந்துச்சு, நம்ம அதுக்குமே சொல்லியிருந்தோம். வன்னியர் மாநாட்டுக்குமே கொஞ்சம் இந்த செக்யூரிட்டி வந்து பை காட்ஸ் கிரேஸ் இது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு கொஞ்சம் செக்யூரிட்டி மெஷர்ஸை வந்து கொஞ்சம் கவனம் அதிகமா தமிழக காவல்துறை பாத்துக்கணும். பெரிய நிகழ்ச்சி மட்டும் இல்லாம சிறு கூடுகையா இந்த நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி இப்ப எல்லாம் டக்குன்னு பண்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த விஜய் ஆண்டனி எல்லாம் சொன்னா பேச்ச கேட்கற மாதிரி தான் தெரியல. நான் நடத்தியே தீருவேன் அப்படிங்கிறாரு. இந்த த்ரெட் எல்லாம் இருக்கு விஜய் ஆண்டனி அவர்களே, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்னு பாருங்க, இந்தியா முழுக்க வந்து ஒரு போர் சூழல்ல இருக்கு, எல்லா மக்களும் பயத்திலையும் அச்சத்திலையும் என்ன நடக்கும் அடுத்துன்னு தெரியாம இருக்கும்போது சவுத்துல கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தா சரியா இருக்குமா? அதான் விஷால் பின்வாங்கிட்டாருங்க. அவர் பின்வாங்கிட்டாருங்க. விஜய் ஆண்டனி இளையராஜாவும் பின்வாங்கிட்டாருங்க. விஜய் ஆண்டனி சொந்த ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க. என்னங்க சொந்த ஊர் மக்கள் ஆசைப்படுறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அதை பின்வாங்கல அப்படின்னா அப்புறம் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான ரிஸ்கியான விஷயங்களை ஏன் இவங்க எல்லாம் பண்றாங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு கேலி கூத்து முக்கியமா போச்சா? விஜய் ஆண்டனி அவர்கள்லாம் அதெல்லாம் திருந்தணும் தயவு செஞ்சு. மக்கள் போர்ல ஒரு சோகத்துல இருக்கும்போது நீங்க எப்படி உங்களால பாட முடியும், எப்படி ஆட முடியுது? இல்லங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்தேன். ஆக்சுவலா நம்மளே வந்து எல்லார பத்தியும் ஏதாவது தவறு செஞ்சா நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்தி கூட விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு பாராட்டும் நம்ம தெரிவிக்கிறோம்ல. இப்போ இந்த ராப்பர் இருப்பாரு அசல் கோளாறு, எனக்கு அவரோட பாடல்கள்லாம் நிறைய பிடிக்கும். அவரோட ராப்பிங் சூப்பரா இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா சச்ச சர்ப்ரைஸ், கனடால வந்து பாத்தீங்கன்னா வந்து இனப்படுகொலையை பத்தி அழகா ஒரு சூப்பரா ஒரு சின்னம் வந்து திறக்கிறாங்க. அதை வந்து ஸ்டோரியா போட்டு டே இங்க என்னடானா 17-18 கூத்தடிச்சிருப்பீங்களான்னு போட்டிருந்தாரு. அவரு அந்த மாதிரி போடுவாரு. எனக்குமே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த அளவுக்கு உணர்வு அவருக்கு இருக்குங்கிறத நம்ம உண்மையிலே பாராட்டி தான் தீரணும். நம்மளே முன்னாடி சில விமர்சனங்கள் இருக்குது அசல் கோளாறு அவருடைய பாடல்கள்ல, நம்மளே விமர்சிச்சிருக்கிறோம், அதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அவரு நம்மால் தமிழன், சோ தமிழன்கிற அந்த உணர்வு அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். திருவள்ளுவரை பத்தி மட்டும் தான் விமர்சிக்கல, எல்லாரையும் விமர்சிக்கிறோம். அதனால வந்து அவருக்கு அந்த பாராட்டுகளை வந்து கண்டிப்பா நம்ம சொல்றோம். அந்த உணர்வோடய அவர் எப்பவுமே பயணிக்கணுங்கிறதையும் நம்ம சொல்றோம். பல இளைஞர்கள் வந்து பாடல் மூலியமா கவர்றவங்க, நல்ல விஷயம் செஞ்சா அதன் மூலியமா நிறைய பசங்கள் இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா நான் கூட பார்த்துட்டு ஹார்ட்டின் நோட்டு இது பண்ணி போட்டிருந்தேன். ஆக்சுவலா இதுதான் விஷயம். அந்த உணர்வு எல்லா தமிழருக்கும் இருக்கணும். விஜய் ஆண்டனிக்கு இது இல்லைங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த உணர்வை வளர்த்துக்கோங்க தான் நான் சொல்றேன். செய்யறது தப்பு, நீங்க நினைச்சா வேண்டாம் இன்னொரு நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. நீங்க இந்த காரணத்தை சொல்லுங்க, மக்கள் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. ஆனா அதையும் கடந்து நான் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னா யார்கிட்ட விருப்பம் சம்பாதிப்பீங்க? உங்க இனத்தவர்கள்ட்ட தான் விருப்பம் சம்பாதிப்பீங்க. நம்ம இனத்தவர்கள்ட்ட விருப்பம் சம்பாதிச்சு நீங்க என்ன யாருக்கு என்ன நல்லது செஞ்சுட்டு போறீங்க? அவ்வளவுதான் சொல்றேன். தயவு செஞ்சு திருந்துங்கள், அவ்வளவுதான் சொல்றோம். அந்த கனடியன் எம்பி சொல்லியிருக்காரு, இங்க இனப்படுகொலை நடக்கலன்னு சொல்றாங்க, எவனா சொன்னா கனடா விட்டு வெளில போயிருங்கடா அப்படின்னு. நம்ம ஊர்லதான் யாருமே அவங்களுக்கு அந்த புரிதல் இல்ல. பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எவிடன்ஸ் அவ்வளவு இருக்குங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சுதான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அரசாங்கத்துடைய, அது ஆக்சுவலா வந்து தமிழர்களா கட்டிக்கல, அரசாங்கம் வந்து உதவி செஞ்சு அதன் அடிப்படையில தான் அது கட்டுறாங்க. அது வடிவமைப்பு இதெல்லாம் தான் தமிழர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல அதுக்கான எல்லா இங்கிலீஷ் அப்புறம் பிரெஞ்சு நினைக்கிறேன், அப்புறம் தமிழ், அந்த நாட்டோட விதிக்கு உட்படுத்தி அதை கட்டியிருக்காங்க. அதுல வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது தமிழில் நாட்டுடைய அந்த எல்லை முழுக்க அதுல போட்டு அந்த மேப்பை ஃபுல்லா போட்டு பண்ணியிருக்கிறது. அது உண்மையிலேயே பார்க்கும் பொழுது தமிழர்கள், கனடா வாழ் தமிழர்களுக்கு நம்ம ஒரு நன்றியை வந்து நிச்சயம் பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவிக்கணும். இந்த மாதிரி உலக அளவுல நமக்கு பல சின்னங்களை உருவாக்கும் பொழுதுதான் நம்ம இனம் ஏற்பட்ட அந்த பின்னடைவு வந்து காலத்தால் கடத்தப்படும். அப்ப அது அசல் கோளாறு மாதிரி ஆட்கள்லாம் அதை எடுத்து ஷேர் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய பேர்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க போல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும், பாக்குறோம். அது கூடவே இந்த மெசேஜ் இந்த அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மியூசிக் கான்சர்ட் பண்றாங்கன்னு சொல்லி அந்த விமர்சனம் இருக்குல்ல, அது ஒரு தமிழனா அவருடைய உணர்வு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் ஒரு தமிழ் தேசிய சிந்தனைங்கிறது. இதுதான் இந்த மக்கள் மத்திய எல்லாருக்கும் இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கமிங் டு த பாயிண்ட். சரி, நீங்க தான் ஜோசியம் கேட்டீங்க. இல்ல நான் இது மட்டும் கேட்கல, நீங்க பாகிஸ்தான் மேட்டரை பத்தி மட்டும் சொல்றீங்க. வேர்ல்ட் பாலிடிக்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 2020 லாக்டவுன்லாம், இந்த மாதிரி ஏதாவது நிச்சயமாங்க. இப்ப வந்து அவங்களோட பிளான் வந்து நிறைய நாடுகளுக்குள்ள போரை உருவாக்குவாங்க.
இந்த போரோடைய ஒரு விளைவா இன்டர்நெட் வந்து டவுன் ஆகும். சத்தியமா இன்டர்நெட் பிளாக் டவுன் நடக்க போகுதா? இன்டர்நெட் பிளாக் டவுன் நடக்க போகுது. ஸோ இன்டர்நெட்ல நான் இதை வச்சிருக்கேன் அதை வச்சிருக்கேன் டிரைவ்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருக்கவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வெளியில வச்சு பதிவு பண்றதுக்கு என்ன வழியோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கிளவுட் ஸ்டோரேஜ்ல நான் வச்சிருக்கேன், எல்லாமே அழிய போகுது, எல்லாமே அழிய போகுது, கிளவுட் ஆயிரும், நடக்க போகுது. அது டோட்டல் பிளாக் அவுட், இன்டர்நெட் பிளாக் அவுட் வந்து நடக்க போகுது. அதன் மூலியமா எல்லாமே அழிஞ்சிரும். என்னென்ன ஆவணங்கள், என்னென்ன வீடியோஸ், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க வீடியோஸ் இது எல்லாமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அதெல்லாம் ரிகவர் ஆகும். ரிகவர்னா இதெல்லாம் ரிகவர் ஆகாது, இதெல்லாம் போனது தான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உலகம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த டேட் தான் வந்து அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு எனக்கு தெரியல. ரீசெட் மாதிரி எத்தனை வருஷம்னு என்னால கணிக்க முடியல. ஆனா ரொம்பலாம் தள்ளி இல்ல, வித்தின் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள அவன் அதை பண்ணணும்னு அவன் நினைப்பான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2030க்குள்ள அவன் வந்து அதை எப்படியாவது சாத்தியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா, பேங்கிங் வந்து பெரிய அளவுல கொலாப்ஸ் ஆக போகுது. உலக பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே பியூர் டிஜிட்டலைஸ் ஆக்கிடுவான். டிஜிட்டல் பேங்கிங்கை கொண்டு வந்துருவான். ஒரே மணி ஒரே கரன்சி இல்ல, ஒரே கரன்சில அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்க போகுது. இது எப்படி அவன் கொண்டு வருவாங்கிறதுக்கு தான் இந்த விஷயம். இப்ப நமக்கு இந்தியன் கரன்சின்னு ஒன்று யூஸ் பண்றோம், டாலர்னு ஒன்று யூஸ் பண்றோம், யூரோன்னு ஒன்று யூஸ் பண்றோம், இது மாதிரிலாம் நிறைய கரன்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான், இப்ப முதல்ல நம்மள வந்து கிரிப்டோ இல்ல, அதாவது வந்து டிஜிட்டல் கரன்சிக்கு கொண்டு வருவான். இப்ப எல்லா டிஜிட்டல், இப்ப நம்ம இந்தியாவுடைய டிரான்சாக்ஷனே பாத்தீங்கன்னா அதிகமா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய பிசிக்கல் மணியை விட டிஜிட்டல் மணி தான் அதிகமா டிரான்சாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏடிஎம்ஸே குறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஏடிஎம்மோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், ஏடிஎம்ல எங்க போனாலும் ரிப்பேர் கண்டிஷன்லயே இருக்கிறதா இருக்கும். முன்னாடி அப்படி இருக்காது. இப்ப போனாலும் கட்டுனா பணம் வந்துடும். இப்ப நீங்க கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுங்க, வரதில்ல. ஏன்? நிறைய பேர் இடத்துல இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கே நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ரீசன் என்ன, ஒரு பேங்க் வந்து அந்த முட்டாள்தனத்தை பண்ணுமா, உங்களை மறைமுகமா அவங்க வந்து புஷ் பண்றாங்க, பழக்கிறாங்க, டிஜிட்டல் கரன்சிக்கு பழக்கிறாங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சி நீங்க எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யூபிஐ சிஸ்டம்ங்கிறதெல்லாம் இப்போதைக்கு லைட்டா ஒரு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இத்தனை டிரான்சாக்ஷன் தான், அத்தனை டிரான்சாக்ஷன் தான். இது வந்து ஓப்பன் ஆக்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல சில மாதங்கள்ல. லிமிட் எல்லாம் தகர்த்துருவாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா, அது கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுது. அவங்க சர்வர்ஸ்னால ட்ராக் பண்ண முடியாத அளவுக்கு அது அதிகமா போறதுனால வேற வழி இல்லாம அவங்க இப்ப லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது பண்ணிட்டா ஃபுல்லா அவங்க கட்டுக்குள்ள நம்ம வந்துருவோமே. ஆமாங்க, அந்த பணம் இது டிரான்சாக்ஷன் முழுக்க அவங்க டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. அது அடுத்து நம்மளோட கரன்சி வந்து பிசிக்கல் மணி இல்லாம நம்ம ஃபுல்லா எல்லாமே டிஜிட்ஸை தான் நம்ம மணியா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது வரும் பொழுது உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் அவுட் நடக்கும், இன்டர்நெட் பிளாக் அவுட் நடக்கும். அந்த இன்டர்நெட் பிளாக் அவுட்ல டோட்டலா உங்களுடைய எக்கனாமி, எல்லா நாடுகளோட எக்கனாமியும் கொலாப்ஸ், காசு போயிடும். ஸோ டோட்டல் கேஸ் ஆகும். அப்ப யாரெல்லாம் தப்பிப்பான்னு பாத்தீங்கன்னா, எவன்லாம் தற்சார்பு வச்சிருக்கானோ அவன் தப்பிச்சுப்பான். தற்சார்பு இல்லாத நாடெல்லாம் பெரிய அளவில் அடி வாங்கும். அதுல கண்டிப்பா இந்தியா மாதிரியான ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல பஞ்சமும் பட்டினியும் அதிகரிக்கும். திருட்டு, கொலை எல்லாமே அதிகரிக்கும். இது அதிகரிக்க இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் வில் கெட் கொலாப்ஸ்ட். வேர்ல்டு கவர்மெண்ட்ஸ், அமெரிக்காவா இருக்கட்டும், ராணுவம் இருக்கும், இந்திய ராணுவம் இருக்கும், அமெரிக்க ராணுவம் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் ஒரே மோட்டிவா இருக்கும். எல்லா பக்கமும் மக்கள் வந்து ஆர்முடா ஜாம்பி மூவி, கிட்டத்தட்ட ஜாம்பி மூவிஸ் இதை மறைமுகமா சொல்றதுதான். பீப்புள் வந்து மூளை இல்லாதவனா செயல்பட ஆரம்பிப்பான், பசிக்காக அலைய ஆரம்பிப்பான். ஜாம்பிங்கிறது ஒரு சிம்பாலிக். நீங்க வந்து ஜாம்பிங்க நான் சொல்றது எல்லாமே சிம்பாலிசம். மனிதன் அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா பசியிலிருந்து எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிற சிந்தனையில ரெப்டிலியன் பிரெயின் தான் ஒர்க் ஆகும். பசின்னு இருக்கும். அந்த பசியில இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு திருட ஆரம்பிப்பான், அடிக்க ஆரம்பிப்பான், புடுங்க ஆரம்பிப்பான், அவனே கடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த மாதிரி பெரிய அளவு பிரச்சனை வரும். இந்த இடத்துல வந்து எல்லா நாட்டு ராணுவமும் ஒரே பாலிசியில இருக்கும். டோட்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வரும். இந்த இடத்துல ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதான் நியூ வேர்ல்ட் ஆர்டர். அங்க வந்து ராணுவம் வந்து நாட்டோட ராணுவம் இல்ல, எல்லாமே எல்லா ராணுவம் ஒரே ராணுவமா மாறிடும். அதுக்கப்புறம் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி கட்டுக்குள்ள வரக்கூடிய இடத்துல ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட்ல இந்தியாவில இருந்து பிரதிநிதிகள் இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியன் பிரசிடென்ட் அது மாதிரி சொல்றதுக்குள்ள குளோபலா ஒரு பிரசிடென்ட் இருப்பாரு. செனட் மாதிரி ஆயிரும். இதுல இன்னைக்கு இந்தியா தனி நாடா இருக்கிறதெல்லாம், இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் தனித்தனி நாடா இருக்கிறதெல்லாம் ஒரு எப்படி இப்ப தமிழ்நாடு ஆந்திரான்னு ஸ்டேட்ஸ் மாதிரியான வேல்யூக்கு போயிடும். இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இவங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இவங்களோட இண்டஸ்ட்ரியலைசேஷனா இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கவர்மெண்டா நியூ வேர்ல்ட் ஆர்டரா ஒன்றும் மாறி நிற்கும். அது வந்து அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் மூலமா கண்ட்ரோல் செய்யப்படும்.
இதுதான் நடக்க போகுது. ரெவலேஷன் புக் படிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் நடக்க போகுது. இதுதான் அவனோட பிளான். இதுதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்ல அவன் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போவான். நம்ம ஆட்கள் 2 ஸ்டெப் அவனை பின்னாடி தள்ளணும். ஆனா அவன் கூட சேர்ந்து நம்ம போய் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவன் இதை நோக்கி உங்களை நகர்த்தி கொண்டு வரதுக்கு அவன் உங்களை மீடியா கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கும். அவன் சொல்றதுதான் மீடியா சொல்லும். தடுப்பூசி போடுங்கன்னு சொன்னா நீங்க போட்டுதான் தீரணுங்கிற அளவுக்கு உங்களை பயப்படுத்தும் மீடியா. இப்ப அவன் பண்ண ஒரே பெரிய மிஸ்டேக் என்னன்னா இன்டர்நெட்ல வந்து இந்த சோசியல் மீடியாங்கிறதுல வந்து அவனுக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த புரிதல் வந்துருச்சு, இதை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்கு தான் அந்த இன்டர்நெட் பிளாக் அவுட், சோசியல் மீடியா பிளாக் அவுட் நடக்கும். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பெசிமென்லாம் இன்டர்நெட் இல்லாம, அதாவது வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சா என்ன பண்ணுங்கன்னு பார்க்கலாம் மாதிரி அது ஒரு டெஸ்ட். இப்போ இன்டர்நெட் இல்லாம இதுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது நடக்கும். இதுல இந்த இதை நோக்கி அவன் நகரும் பொழுது என் சேனலுக்கு ரெவன்யூ வருது, நான் இப்ப ஏன் வீடியோவே பேசலங்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கல்ல? இல்ல அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு 10 வீடியோ போட்டிருந்தாலும் 10 வீடியோவும் 1 லட்சம் 1.5 லட்சம் போகும். புரியுதுங்களா? ஏன் நாங்க போடல அப்படின்னா, எங்களுக்கு உண்மையாவே நான் சொல்றேன், இதுல யாருக்கும் வெற்றி அடைய போறது இல்ல. ஒரு சின்ன சினாரியோ கேட்கிறேன். இதே ஒரு ட்ரபிள் வரக்கூடாது, யாரு கூடயும் நம்ம சண்டை போடக்கூடாது, சைனா கூட நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ நீ வந்து பஞ்சாப்ல சண்டிகர்ல நடக்குது, ராஜஸ்தான் நடக்குது, நீங்க ஜாலியா ஃபயர் விட்டுட்டு இருக்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் உடனே வராதுங்க. வந்தா ஸ்ரீலங்கால பேஸ் இருக்குல்ல, அப்ப தமிழ்நாட்டுக்காரனுக்கு பயம் வருமா வராது? பயம் வருமா இல்ல. தமிழ்நாட்டுக்காரன் பாதிப்பானா பாதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா பெரிய பாதிப்பா இருக்கும். பெரிய பாதிப்பா இருக்கும். என் குடும்பம் குட்டி இருக்குன்னா பயம் வரதாங்க. இன்னைக்கு எப்படி பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான்ல மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்களோ, அங்க கரண்ட் கட் ஆயிருச்சு, அங்க இன்டர்நெட் பிளாக் அவுட் நடக்குது, அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள், பயமா இருக்கு, வானத்துல வந்து அது மிசைல்ஸ் வருது, இங்க கவுண்டர் அட்டாக்ஸ் நடக்குது, அதெல்லாம் ஓகே. பட் நீங்க கொஞ்சம் யோசிங்களேன், ஒரு மிசைல் வானத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு, உங்க ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, எப்படி இருக்கும்? கொலை நடுங்கிரும். அதுக்கு நடுவுல வந்து ஒரு இன்டர்செப்டர் வந்து அடிச்சு அது உடையுது, வெடிக்குது, அது வேற. அது வரும்போது உங்க மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ போர் வந்து யாருக்குமே நல்லது கிடையாதுங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. புரியுதுங்களா? பேசி தீர்த்துக்கிறது தான் சரியா இருக்கும். அங்க இப்ப பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாத கட்டமைப்புகள் அதிகரிச்சுட்டே போகுது. அதை பேசி தீர்க்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு தயாரா இருக்கணும், அதை பத்தி விவாதிக்கணும், அதை பேசி அரசாங்கங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா அட் த சேம் டைம் நம்ம ஒரு போர் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அரசாங்கம் அவங்க நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு போர் செய்யறதுங்கிறது வேற. நான் குறையே சொல்லல. யார் சொல்ல முடியும்? நாங்க அதை யாருமே குறை சொல்லல. ஒரு அரசாங்கம் நமது மக்களை பாதுகாக்க போர் நடவடிக்கைகள்ல இறங்குவதை நான் குறை சொல்லவில்லை. ஆனா இப்ப அதே அரசாங்கம் முடிவெடுத்துச்சா இல்லையா சீஸ்ஃபயருக்கு மோடி முடிவெடுத்த பின்னாடி மோடி எவ்வளவு பேர் கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருந்தான். இந்திரா காந்தி போட்டோ போட்டு உடனே இது ஏன் நடக்குதுங்க? இந்திரா காந்தி போட்டோ போட்டு காங்கிரஸ் காரனை மட்டும் விட்டுறாதீங்க, பிஜேபி காரனே மோடி திட்டிட்டு இருந்தான். இது நமக்கு அவமானம், நீங்க போர்ல இருந்து பேக் எடுக்க கூடாதுன்னு. ஏன் அவங்களுக்கு தெரியாதா போர்ல எப்ப சண்டை பண்ணணும், எப்ப பேக் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இவன் புரியுதா? இவனோட மைண்ட் செட் என்னவா மாறிடுச்சுன்னு புரியுதா? இதை கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. போர்ல கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்க்க கூடாது ராஜா. ஏன்னா அங்க விக்கெட் விழுகாது, அங்க விழுகிறவன் உயிர்கள். என்ன மாதிரி இருக்கக்கூடிய உயிர்கள் தான் 2 தரப்புலயும் மாறி மாறி விழுந்துட்டு இருப்பாங்க. ஐபிஎல்லும் இல்ல போரும் இல்ல, எப்படிங்க வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ரெண்டையும் ஒரே பார்வையில பாக்குறான். பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, போர் நடக்குது ராஜா. அப்ப சீஸ்ஃபயருக்கு இந்தியா ஒத்துக்குச்சுங்கன்னா இவன் குதிக்கிறான். அது எப்படி ஒத்துக்கலாம்? நம்ம சண்டை போட்டு தான் தீரணுங்கிறான் இவன். அப்ப என்ன இந்த மைண்ட் செட் ஆபத்துன்னு நான் சொல்றேன். போரை விரும்பக்கூடிய மைண்ட் செட்ல எந்த மக்களும் இருக்கக்கூடாது. ஒரு போர் நம்மிடம் திணிக்கப்படுதுன்னா அதை கண்டிப்பா நம்ம தற்காத்துக் கொள்ளணும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அதையும் திரும்ப நம்ம பதிவு பண்றோம். ஏன்னா அது நம்ம சொல்றதே இவங்களுக்கு புரியாது. இப்ப இதை நம்ம சொல்றோம்ல, இதை காதுலயே வாங்காத மாதிரி கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சோம். ஒரு போர் நம்மிடம் வருகிறது, தற்காப்பு நடவடிக்கைகள் செய்வது தவறு இல்லை. ஆனா அந்த தற்காப்பு நடவடிக்கை அதை மனசுல வைக்காம போர் செஞ்சு பாகிஸ்தான் அழிக்கணும், போர் செஞ்சு இந்த நாட்டை அழிக்கணும், அந்த நாட்டை அழிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி கொண்ட ஒரு உளவியல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த உளவியல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் உளவியல் அல்ல. அந்த உளவியலை வளர்த்துக்காதீங்க. இந்த உளவியலால நீ தான் பாதிக்கப்படுவோம் முதல்ல. ஏன்னா போர் தொடர்ந்துகிட்டே இருந்தா, நீங்க என்ன சொல்ற, போர் முடிவுக்கு வரணும். இப்ப பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமா சீஸ்ஃபயர் சொன்னதுக்கு அப்புறமும் லான்ச் பண்றான், இது பண்றான். பட் இந்தியா வந்து அதுக்கு அந்த தாக்குதல் நடத்திட்டாங்க. பட் ஆனா அதுக்கு அடுத்து எந்த தாக்குதலும் இது வரைக்கும் இந்தியா பண்ணல. நம்ம பேசுற தரப்பு நேரத்தை வரைக்கும், நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் மேபி நடக்கலாம் தெரியல எனக்கு. பேசுற வரைக்கும் இந்தியா வந்து அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாக்கிறாங்க. அது சரி, நம்ம கொடுக்குற வாக்குக்கு நம்ம உண்மையா இருப்போம். அதன் அடிப்படையில
இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சு என்றால் எல்லாருக்கும் நன்மை. இந்தியாவுக்கும் நன்மை, இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு நன்மை, உலக பொருளாதாரத்துக்கு நன்மை. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு செக்யூரான ஒரு பிளேஸ் வந்து ஃபியூச்சர்ல இருக்கும். அதெல்லாம் யோசிங்க. உங்க பையனுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருப்பான் பையன். இப்போ வெளிநாடுகள் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யூரோப்பியன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மைக்ரன்ஸை வேற வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரன்ஸ் மேல பெரிய அளவுக்கு வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பு என்னைக்கு வேணாலும் இந்தியர்கள் மேலேயும் திரும்பலாம். அது இப்ப பிளாக்ஸ் மேல இருக்கு, கருப்பு மக்கள் மேல இருக்கு, அரபியர் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறது வந்து முஸ்லிம்ஸ் தான். முஸ்லிம்ஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த வே ஆஃப் கல்ச்சரே வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப அதை வந்து அந்த நாட்டுல காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுல இருக்க மக்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வந்துருது. நியாயமா அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல அவங்க இப்படிதான் வரணுமாங்க, ஹிஜாப் போடணுமாங்க, அதுக்கப்புறம் பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி, அப்ப டக்குன்னு ஒரு நாள் மார்ச் பாஸ்ட் பண்ணுவோம், இத்தனை பேர் இருக்காங்களாங்கிற பதட்டம் அவங்களுக்கு வந்துருது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வுங்கிறது உருவாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகள்ல வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய நாட்டுல எல்லாம் உருவாகுது. இது வந்து இதோட ரிப்பிள் எஃபெக்டா கண்டிப்பா இந்தியர்களையும் பாதிக்கும். இது அவங்கள மட்டும் பாதிக்கும்னு சொல்ல முடியாது. அங்க மைக்ரேஷன்ல ஒர்க்கிங்ல போய் அங்க செட்டில் ஆயிருக்கக்கூடிய எல்லா மற்ற இனத்தவர்களுமே இது பாதிக்கும். ஆரம்பிச்சிருச்சு, ஆக்சுவலி இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இதுதான் சொல்றேன், உலகம் வந்து ஒரு அமைதியான பிளேஸா இருக்குமா ஃபியூச்சர்ல தெரியல. ரொம்ப டாக்ஸிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க இன்டர்நெட்லாம் போய் பாருங்க, எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்குன்னு பாருங்க. நீங்க வந்து நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை பத்தி எழுதுறதெல்லாம் கொஞ்சம் போய் படிங்க. குளோபல் நியூஸ்ல கீழே எல்லாம் அவங்க கமெண்ட்ஸ் போடுற அவங்களோட உளவியல் என்னன்னு போய் பாருங்க. நம்மள அவ்வளவு கேவலமா எழுதிட்டு இருக்காங்க, மனுஷனாவே பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு அசிங்கமா எழுதிட்டு இருக்காங்க, ரொம்ப கேவலப்படுத்தி எழுதிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல நம்மளை வளர்த்து கொள்வதற்கு என்னென்ன வழி? நம்ம நாடு பொருளாதாரத்திலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் இன்னும் இந்தியாவில டெவலப் பண்ண வேண்டிய இடங்கள் எத்தனையோ கிடக்கு. பெருநகரங்கள் பெரிய அளவு டெவலப் ஆயிருக்கு, இந்தியாவோட பொருளாதாரம் பெரிய அளவு உயர்ந்திருக்கு. இன்னும் நமக்கு டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டேஜஸ் அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல இந்தியா ஒரு போர் சூழலை சந்தித்தால் அது அனைவருக்கும் பாதிப்பு, அனைவருக்கும் பின்னடைவு, பிசினஸ் பண்றவனுக்கு பின்னடைவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல கார்கோ ஃபிளைட்ஸ் வந்து தடையாகும். நிறைய பேசஞ்சர் இந்த விசா பிரச்சனை, இந்த போர்லாம் இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்தோ இல்ல பாகிஸ்தான்ல இருக்கு இந்த விசா பிரச்சனை எல்லாம் நிறைய அதிகரிக்கும். இது பிசினஸ், குளோபல் எக்கனாமி எல்லாத்திலுமே பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பும் பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா சீனா சும்மா இருக்காது, அது பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணும். 28 பில்லியன் கடன் கொடுத்துருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவான் சீனா. ஒன்ஸ் சீனா சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன டர்ன் அவுட் ஆகும்? இந்தியா வந்து சீனாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு மார்க்கெட்ஸை க்ளோஸ் பண்ணும். நம்ம மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா அவ்வளவுதாங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பந்தம் கட்டாயிருங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் நமக்கு சாதகமா நிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைப்பான். இதெல்லாம் இப்ப நடக்கும்னு சொல்லல, ஓவர் த இயர்ஸ், ஓவர் த மந்த்ஸ் இந்த பிரச்சனை எக்ஸ்கலேட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சுன்னா நடக்கும். இது அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது இது நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதை மனசுல வச்சுதான் டீஎக்ஸ்கலேஷன், இந்த போரை சமாதானமா போங்க, இந்த போரை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கிறதுல உலக நாடுகள்ல உலக தலைவர்களுமே சொல்றாங்க. அதே கருத்தை தான் நம்மளும் சொல்றோம். முடிந்தவரை இந்தியா கரெக்டா தான் யோசிக்குது. இந்தியா வந்து இப்ப டீஎஸ்கலேட் பண்றதுக்கு தான் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்குறாங்க. நீ புரிஞ்சுக்கோ, இந்த ஃபயர் விட்டுட்டு அலையறீங்களா, நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய ஊடகங்களுக்கு வந்து சோகமாயிட்டாங்க, போர் இல்லையா, அப்ப அப்டேட்ஸ் இல்லையா, இவங்க எல்லாம் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, மாடு ஃபுல்லா வந்து போர் தம்ப்நெயிலா வச்சிருக்காரு. அடுத்தடுத்து 10 வீடியோக்கு கறந்துட்டே என்ன இது பட்டன் முடிச்சுட்டாங்க அப்படின்னு. இன்னும் பால் வரல இல்லங்க. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் தான், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் சொல்ல, நீங்க யூடியூப் சேனல்ஸ் விட்டுருங்க. ஒரு 4-5 பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க காசு பாக்குறதுக்கு ஏதோ கத்துறாங்கன்னு விட்டுருவோம். மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸே அதே மென்டாலிட்டியில செயல்பட்டுச்சு. இங்க தாக்கிட்டாங்க, அங்க தாக்கிட்டாங்க, இப்படி தாக்கிட்டாங்க, அப்படி நிறைய எத்தனை ஃபேக் நியூஸ்ங்க. வதந்தி டிவி. நீங்க வந்து விக்ராந்த் போர்க்கப்பல் போயிட்டு கராச்சி துறைமுகத்தை அடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வதந்தியை எல்லாரும் பேசிட்டாங்க. 2 மிஸ்டேக்ஸ் தாங்க விட்டோம்னா என்ன 2 மிஸ்டேக்? முக்கியமா மேஜரா எல்லாரும் நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி நடக்கல அப்படின்னா இது என்ன பேச்சு? அதுதான் சொல்றேன், நிறைய வதந்திகள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். இந்த குழப்பம்லாம் தவிர்க்கணும்னா கொஞ்ச நேரம் சாத்தி கொண்டு இருங்கள். நாடு பாத்துக்கும், இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் இன்டெலிஜென்ஸ், இந்தியன் எம்பசி இவங்க பாத்துக்குவாங்க என்ன நடக்குது, என்ன பிரச்சனைன்ட்டு. நீங்க கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கடான்னு தான் நம்ம சொல்றோம். தயவு செஞ்சு இந்த போரை விரும்புறோங்கிற பேர்ல, நான் தேசபக்தியை காட்டுறேங்கிற பேர்ல தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், ஓவரா ஃபயர் விடுற வேலை இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய பின்னடைவா மாறும். மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு இருங்கிறோம். நாங்க மூடிக்கிட்டு தான் இருந்தோம் இவ்வளவு நாள். அது போல நீங்களும் மூடிக்கொண்டிருந்தால் நாடு நல்லாக இருக்கும், மக்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வருவாங்க.
இல்ல இப்போ என்னன்னா நீங்க எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்றேன் கொஞ்சம் யோசிக்கிறேன் அப்படின்றீங்களா, ஆனா மெயின் விஷயத்தையே விட்டீங்களே பாரு. உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை அப்படின்னு. நம்ம ட்ரம்ப் பத்தி பேச ஆரம்பிச்சோம். ட்ரம்ப் தான் போற நிறுத்துறாருன்னு. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஸ்டாலின் ரஷ்ய முதல்வர் ஸ்டாலின், அந்த போற நிறுத்தினது ஸ்டாலின், இரண்டாம் உலக போர். ஸ்டாலின் சும்மா பேர் வச்சிருக்கோம். அததான் சொல்றேன். இங்க மார்ச் போனாங்க, அடுத்துல இருந்து ஒரு 40வது நிமிஷத்துல நீங்க மார்ச் பாஸ்ட் பண்ணதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா ஒரு இந்தியா வந்து ஒரு போரை இது பண்ணுது, அதுக்கு நம்ம ஒரு மாநில அரசுங்கிற அடிப்படையில ஒரு ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க கொடியை பிடிச்சிட்டு அதெல்லாம் போனதெல்லாம் அதனால. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திராவிட இயக்கத்தவர்கள்லாம் அதுல கலந்து கொண்டு தேசிய கொடியோட போனதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு இந்திரா காந்தி ஞாபகத்துக்கு வராங்க. எமர்ஜென்சி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போதுமா இல்லையா? கண்புள்ளா காட்சி. எமர்ஜென்சி எல்லாம் கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுமா இல்லையா? இந்த சைடு முஸ்லிம், இந்த சைடு கிறிஸ்டியன் பாருங்க எல்லாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஈவேரான்னு ஒரு தம்பி இருப்பாரு. அந்த ஈவேரா தம்பி எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாங்க பாத்தீங்களா? ஈவேரா ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, கருத்துல என்ன சொன்னா, கருப்பு கொடி எல்லாம் காட்டணும்னு இருந்தாருல, அதெல்லாம் இங்க காட்டல. தேசிய கொடி தான். தேசிய கொடி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஈவரோட கருத்துல அப்படியே போற வழியில குப்பைத்தொட்டில போட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஒரு மார்ச் பாஸ்ட் பண்ணி. எனக்கு என்ன நினைச்சா, அப்பதான் இந்திரா காந்தி ஞாபகத்துக்கு வந்தாங்க எனக்கு. அந்த அம்மா எவ்வளவு பயங்காட்டி இருக்குது பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா போர் வந்தா எமர்ஜென்சி வருங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணா, ஓ நீ கருப்பு கொடி காட்டுறியா நீ வான்னு சொல்லி தொக்கா தூக்கிட்டு போயிட மாட்டாங்க. அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு முறை பட்டு இருக்காங்கல்ல, பட்டறிவு இருக்குல்ல அவங்களுக்கு. அதனால இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடி ஏந்திக்கிட்டு ரோட்ல நடந்தாச்சு. MK ஸ்டாலினால் தான் போர் நின்னுச்சு அப்படின்னு இதுங்க சொல்றேன். இப்போ நடந்தீங்க, இது பண்ணீங்க, பீச் காத்து வாங்கினீங்க, வந்தீங்க, அது வேற. உங்களுக்கே கொஞ்ச நாச்சும் மனசாட்சி வேணுமா? அதுவும் இந்த கருணாஸ் மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி வேணாமா? என்ன தப்பா சொல்லிட்டாரு கருணாஸ்? என்ன நீங்க சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல நடக்கிற போரையே நிப்பாட்டுறதுக்கு வக்கற்ற கூட்டத்துக்கிட்ட போயிட்டு ஈழத்துல நடந்த போரை நிப்பாட்டுறதுக்கு தமிழ்நாடு முதல்வரா இருந்த நேரத்துல ஒரு முதல்வர் நாட்காலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி போரை நிப்பாட்ட முடியும்னு விளக்கம் கொடுத்தவங்க தானே நீங்க. கலைஞர் கருணாநிதி விளக்கம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருல்ல. இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் என்ன அதிகாரத்தை நீங்க அதிகமா பெற்றுட்டீங்க போரை நிப்பாட்டிட முடியும்? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு சொன்னாரு ஹெச் ராஜா. அவங்கள மாறி மாறி அவங்களே வந்து புகழாரம் சூட்டிக் கொள்வதுதான். ஏன்னா இப்ப நான் பாக்குறேன் ஹிந்து ராமோட டக்குன்னு என்னோட வாக்கிங் மேட் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இதெல்லாம் ஜாலியா இருக்கு பாலிடிக்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு ஹியூமரஸா, ஒரு மாதிரி மகிழ்ச்சியா, ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி ஓகே, நீங்க என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த ஆசை இருந்தா இருங்க. நான் அந்த ஆசைக்கு நான் என்ன சொல்றேன், போர் நின்னா நல்லதான். யார் நிப்பாட்டினா என்ன? ஒரு காலத்துல வந்து ரயிலை தலை வைத்து நிப்பாட்டிய குடும்பத்தில் பிறந்தவர் தானே இவரும். புரியுதா? வேற பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வந்தாலும் இந்த ட்ரெயினை நிப்பாட்டினதுக்கு தலையில படுத்து தண்டவாள துண்டுங்க, அது கட் பண்ணி சும்மா தண்டவாளத்தை. சரி ஓகே, ஏதோ போர் யாராலையும் நின்னா, போரை யாரும் நிப்பாட்டினா நல்லதுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவர்கள் சந்தோஷமாக வாழணும். அதுதான் தேசபக்தியாக நான் பார்க்கிறேன். ஒரு நாடோட வளர்ச்சியும் அந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதையில எந்த ஒரு பின்னடைவும் ஏற்பட்டு விடாமல் பார்க்கணும். அதே போல நம்ம இந்த மக்கள் மீது அக்கறை இருக்கனால தான் பாகிஸ்தானுடைய ப்ராக்சி வாரை பத்தி நம்ம இந்த வீடியோல பேசியிருக்கிறோம். மக்களும் அதை கொஞ்சம் கவனத்துல எடுத்து இந்த போர் நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த இதுக்கு நான் போறேன் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டங்கள் கூடக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா போர் சூழல் அப்படிதான் இருக்கும். அதுல நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட குடும்பங்களையும் நம்மளோட இதுலயும் பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. இந்த போர் சூழல் கடந்து சீக்கிரம் முடியணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்வோம், இறைவனே பிரார்த்திப்போம். அவ்வளவுதான். நிச்சயமா. ஓகே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ, ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருக்கும். தயவு செய்து உடனே போயிட்டு வந்து ஒரு தலைப்பட்சமா கமெண்ட் போடாம இந்த வீடியோல தான் நியாயமா சொல்லிதானா அதை அப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா சும்மா கண்மூடித்தனமா நம்மள கண்மூடித்தனமா இல்லைங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் எவனோ கொடுக்குறாங்க, இங்க போய் இந்த கமெண்ட்ஸ் போட்டு அது மாதிரி குரூப்பா வந்து கமெண்ட் போட்டு போயிடுறாங்க. அவங்க வீடியோவே பாக்குறது இல்ல. ஏன்னா வீடியோ பாத்துருந்தாங்கன்னா அந்த கமெண்டே வராது. நம்ம வீடியோ ஃபுல்ஸா பார்க்காமயே கமெண்ட் போடுறதுக்குன்னு ஒரு குரூப் வந்து கமெண்ட் போட்டு போயிட்டே இருக்கு. அது ஏன் அதை பண்ணுதுன்னு தெரியல. அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு இவங்களும் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு நாங்க சொல்றது என்னன்னா, ஒரு அமைதியான சூழல் எல்லாருக்கும் ஆரோக்கியமான சூழலாக இருக்கும். அதை தான் நாங்க பதிவு பண்றோம். சரி ஓகே, முக்கியமான ஒரு பதிவு. மிக்க நன்றி. நன்றி.